ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், உடனே ஒரு பணம் வேணும், இல்லை அந்த விஷயம் நம்ம நினச்ச விஷயம் நமக்கு சாதகமான ஒரு முடிவு வரணும். இந்த மாதிரி உடனடி தேவைகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட் மெத்தடுங்க. இது வந்து உடனே பலன் தரும். அதுவும் எப்படின்னா ஒரு 1 ஹவரில் 5 மினிட்ஸ்லாம் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்ற மாதிரி அனுபவபூர்வ உண்மைகள் நிறைய பேர் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதோட இன்ஃபர்மேஷன் தான் இது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களும் சொல்லியிருக்கேனா, அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. இன்னும் ஒரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது, சரிங்களா? ஏன்னா தொடர்ந்து நான் 5 இயர்ஸாக நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது, நானும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கனாலே போதுங்க. நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம். என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பஞ்சமி வந்து வளர்பிறை பஞ்சமி 24ஆம் தேதி வருது. 23ஆம் தேதி 8 மணி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம். இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன். இதுக்கு எந்த ரூலுமே கிடையாதுங்க. ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான். அது என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய அக்கா பொண்ணு, தங்க பொண்ணு ஐஸ்வர்யாக்காக நான் பணம் கட்டியிருந்தேன். அவளுக்கு ஓவரியில் கட்டி அது வந்து எண்டோஸ்கோப் போல சர்ஜரி பண்ணாங்க. வயிற்றில் 5 மாதம் குழந்தை இருக்குது. அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணாங்க மேடம். நான் வாராகிக்கிட்ட பணம் கட்டினேன். வாராகியோட அருளும் சித்தர் அருளும் உங்களோட அருள் எல்லாரோட அருள்லையும் எல்லார் பிரேயர்லையும் என் தங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான். நான் உங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். என் பொண்ணு ரம்யாவுக்கு எக்ஸாமுக்காக கட்டியிருக்கிறேன். போன முறை கட்டின எக்ஸாமில் அவள் பாஸ் பண்ணிட்டா. இந்த முறையும் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அதான் ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அது. நான் எப்பவும் உங்களோட சேட் ஒன்று பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மேடம். இப்போ அந்த குழந்தை அவளுக்கு நல்லபடியாக தங்கி பிறக்கணும். ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கடவுளுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நன்றிம்மா. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கணும். அண்ட் அவங்க பொண்ணோட அந்த எக்ஸாம் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம அத்தனை பேருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. தொடர்ந்து பஞ்சமியில் நடந்துட்டுருக்க இந்த அற்புதம் அத்தனை பேத்துக்கும் போய் சேரணும். இன்றைக்கி காலையில் கூட ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, அவங்க இடம் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷமாக முயற்சி பண்ணுறாங்களாம் அங்கே விற்கிறதுக்கு. எல்லாத்துக்கும் ஷேர் இருக்குது, ஆனால் விற்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்க. பட் நவமூலிகை யாகத்துக்கு ஒரு 3 வாட்டி தான் அவங்க கொடுத்துருந்தாங்களாம். இன்றைக்கி காலையில் அவங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. சிஸ்டர், எனக்கு வாய்ஸ் கொடுக்க கஷ்டமாக இருக்குது, பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் எல்லாருக்கும். 3 தடவையிலேயே அந்த இடம் வந்து விற்று போயிடுச்சு. 13 வருஷமாக விற்காத இடம் அப்படின்னு அவங்க ரொம்ப எனக்கு இது பெரிய விஷயம் எனக்கு நடந்தது, இதில் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு தெரியுங்களா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக சொன்னாங்க. வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள். தொடர்ந்து பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கள் எல்லாருக்குமே போய் சேரணும்னு நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம சேனலில் நான் நிறைய தேவதைகள் பதிவு வந்து போட்டிருக்கேன். அது வந்து என்னென்னா, முக்கியமாக இந்த ஏஞ்சல் டே வர அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த தேவதை வந்து சாதாரணமாக உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், எனக்கு உடனே ஒரு பதில் வேணும், எனக்கு உடனே ஒரு சாதகமான ஆன்சர் வேணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கனாலே அந்த தேவதையை வந்து நீங்கள் அழைக்கலாம், அந்த தேவதையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான தேவதை. நிறைய பேர்த்துக்கு இந்த தேவதை தெரிஞ்சிருக்கலாம், பட் நான் சொல்கிற முறை வந்து சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால தான் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். நித்திகா தேவதையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நித்திகா தேவதை வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழிபாடு. இந்த தேவதை கூப்பிட்ட உடனே வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அதாவது சொல்லப்போனால் நித்திகா தேவதை வந்து மெயினாக வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சாலுமே உடனே ஒரு ஆன்சர் கொடுக்குமா இந்த தேவதை. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த தேவதையை வழிபடுறதுக்கு சில சூட்சம முறைகள் வந்து இருக்குது. நார்மலாக இவங்களை வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நவமி, சப்தமி, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லாம் கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த நாட்களில் கும்பிட முடியாட்டியும் கூட எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் இவங்களை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பிக்சரில் பார்த்துருக்கீங்க இல்லையா, இது ஒரு சிம்பிள்.
இந்த சிம்பிள் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எப்படி இருக்கோ அதே போல் வரைஞ்சி வச்சுக்கோங்க. சொல்லப்போனால் ஒரு கோலம் போல தான் இது இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கோ அதே போல் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் வந்து நீங்கள் வரைகிறக்கு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் கூட ஆகாது. ஈஸியாக வரைஞ்சிடலாம். நல்ல ஒரு க்ரீன் பெனில் வரைஞ்சி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு என்ன வேணும், அதாவது பணம் இல்லையா, பர்ஸில் பணமே இல்லைன்னு நினைக்கிறவங்க பணம் வேணும்னு சொல்லி கேட்கலாம். இல்லை உடனே ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு இமீடியட்டாக ஒரு ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் யார்கிட்டயாவது உதவி கேட்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எந்த விஷயத்துக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கனால இந்த சின்னத்தை, இந்த சிகிலை மட்டும் நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் எழுத போகிறீங்களே நோட்டில் எழுத போகிறோன்னா எழுதலாம். அப்படி இல்லைன்னா தீபம் கூட வைக்கலாம். இந்த சிகில் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ, எனது கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது, நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாதனால பூஜை அறையில் ஒரு கோலம் போல் வரையினாலும் வரையலாம். நீங்கள் கோலப்படி வச்சு கூட வரையலாம். நோட்டில் வரைய போகிறீங்கன்னா க்ரீன் பென்னு, ரெட் பென்னு, ப்ளூ பென்னு எந்த கலரில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். இப்படி வந்து நீங்கள் பண்ணலாம். ஒரே ஒரு வாட்டி வரைஞ்சால் மட்டும் போதும். வரைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு கிடச்சிரும், இன்னொரு 5 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நித்திகா தேவதையோட பேரை சொன்னாலே போதும். நித்திகா நித்திகா நித்திகான்னு இவங்கள மனசார நீங்கள் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டே இருக்கணும். கூப்பிட்ற மாதிரி இல்லை, கூப்பிட்டே இருக்கணும். கூப்பிட்டு நீங்கள் எந்த ஹெல்ப் நீங்கள் கேட்குறீங்களோ அது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அதை இமேஜின் பண்ணணும். மனசுக்குள்ளேயே அவங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது அந்த தேவதை உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் கைகளை பிடிச்சி, இந்தா நீ கேட்ட பணம் உனக்கு கொடுத்துட்டேன், இந்த நீ கேட்ட ஹெல்ப் நான் உனக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை மனசில் அப்படியே இமேஜின் பண்ணிகிட்டே ஒரு 3 நிமிஷம் சொன்னால் போதுங்க. ஒரு 27 முறைங்கிறது இவங்க பேர் 2லேருந்து 3 நிமிஷம் தான் டைமே எடுக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடலாம். சரிங்களா? இவ்வளவு தான், வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இது நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த முறையே. இது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். நித்திகா தேவதை வந்து இந்தந்த நாளில் தான் கும்பிடணுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பீங்க. அப்படிலாம் இல்லை. எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளே ஒரு மைண்ட் என்னென்னா, ஒரு ஹெல்ப்னால் யாராவது கை கொடுக்க மாட்டாங்களா, யாராவது நம்மளை காப்பாற்ற வர மாட்டாங்களா, இந்த தெய்வம் ஓடி வந்து நமக்கு உதவி செய்யாதா அப்படின்ற மாதிரி ஒரு கையை எதிர்பார்த்துட்டே தான் நம்ம இருப்போம். அந்த கையாக இந்த தேவதை இருப்பாங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு ஓடி வருவாங்களாம். சரிங்களா? அதனால் இவங்களை அவசியம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான். அந்த சின்னத்தை வந்துட்டு, அந்த சிம்பிளை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் கூட வரைஞ்சி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷனோ யூஸ் பண்ணிக்கோங்க. பணமெல்லாம் வேணும்னா இவங்கள்ட்ட தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஒரு 500 இல்லை, ஒரு 1000 இல்லை, ஒரு 5 நிமிஷத்தில் வேணும்னு நினச்சி கேட்டாலும் கிடைக்குமா. 1 ஹவரில் கூட நிறைய ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு இதை ஃபாலோ பண்ணவங்க, நித்திகா தேவதையை பற்றி வழிபாடு ஃபாலோ பண்ணவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அதனால தான் இது பல பேர் செஞ்ச ஒரு முறை உங்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கும். இந்த மாதிரி மெத்தட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.